ஹாய் மக்களே! மேகன சந்தேசம் சீரியல் ஜூலை 1, 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனும் தட்டி விட்டுருங்க. ஆகாஷ் பூமியை திட்டிட்டு இருக்கான். நான் நேத்து ராத்திரி சொன்னது உனக்கு புரியலையா? யோசிக்க மாட்டியான்னு ஆகாஷ் கேட்குறான். பூமி அவன்கிட்ட யாரும் இல்லாத போதாச்சும் என்ன பாசமா என்கிட்ட பேசக்கூடாதா? ஏன் எப்ப பார்த்தாலும் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அழுவுறா. ஆகாஷ் சொல்றான், நான் ஏன் நடிக்கணும்? நான் தான் ஆகாஷ்ன்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றான். பூமி மிரட்டுறதுக்காக நான் இங்கேருந்து குதிச்சுடுவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆகாஷ் உன் இஷ்டம் அப்படின்னு கண்டுக்காம விட்டுடுறான். ஆகாஷ் கண்டுக்காததால பூமி எதிர்பாராத விதமா மேலிருந்து தவறி கீழே விழுந்துடுறா. திடீர்னு அவ விழுந்ததை பார்த்து ஆகாஷ் பதறி போய் நிஜமாவே குதிச்சிட்டியான்னு ஓடி போய் அவளை தூக்குறான். அவ மயங்கி கிடக்குறா. அதுக்கப்புறம் ஆகாஷ் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறா. யாருமே வராதனால அவனே தூக்கிட்டு போறான். அடுத்தது தாரா ககன் ரூம்குள்ள போறா. அங்க ரூம்குள்ள போய் பூமியும் ககனும் இருக்கிற கல்யாண போட்டோவை அடிச்சு உடைச்சிடுறா. அதுல இருந்து ககன் போட்டோவை மட்டும் தனியா கிழிச்சு அதை அவன் நெஞ்சோடு சேர்த்து வச்சுக்கிறா. சாரதா டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க என் பையன் ககனை என் மருமக இங்க இப்ப கூப்பிட்டுட்டு வர்றதா சொல்றாங்க. முக்கியமா அவனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறந்துடுச்சு. அவனுக்கு அம்மாவை கூட அடையாளம் தெரியல. எப்படியாவது அவனுக்கு பழைய நினைவெல்லாம் கொண்டு வரணும். அதுக்கு நீங்க தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி டாக்டரை கெஞ்சிட்டு இருக்காங்க. அப்புறம் யாரோ வராங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க உடனே போய் அங்க இருக்கிற ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சாரதா ஒளிஞ்சுக்கிட்ட அந்த நேரத்துல ஆகாஷ் பூமியை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஸ்ட்ரெச்சர்ல பூமியை படுக்க வச்சுட்டு டாக்டர் இவங்க மேல இருந்து குதிச்சுட்டாங்க, ஏதாச்சும் பண்ணி காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஆகாஷ் பதட்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கான். ஆனா உண்மை என்னன்னா பூமிக்கு ஒண்ணுமே ஆகல. அவ ஸ்ட்ரெச்சர்ல படுத்துட்டே மேல கண்ணை திறந்து திருட்டுத்தனமா எல்லாரையும் கவனிச்சிட்டு அடிக்கிறா. அங்க ஒளிஞ்சிருக்க சாரதாவும் பூமியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. டாக்டர் இது சூசைட் கேஸ், ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஆகாஷ் பதறி போய் இல்ல டாக்டர், அவ கால் தவறிதான் கீழே விழுந்துட்டா, செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டாக்டர் சொல்றாரு அவன்கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் ஆகாஷ்னு சொல்றான். டாக்டர் சொல்றாரு உனக்கு உன் பெத்தவங்க வச்ச பேரு ஆகாஷ் இல்ல, விபத்துல பழைய ஞாபகம் எல்லாம் மறந்ததால நீ வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா ஆகாஷ் அதையெல்லாம் நம்பாம எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஜுரம் கூட வந்ததில்ல, நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன், நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த பொண்ணை பாருங்க அப்படின்னு சத்தம் போடுறான். அப்பதான் டாக்டர் சொல்றாரு நான் சாதாரண டாக்டர் இல்ல, ஒரு சைக்காட்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. உடனே டாக்டர் அப்படி சொன்னதும் ஆகாஷ்க்கு சந்தேகம் நான் பழைய ஞாபகத்தெல்லாம் மறந்துட்டேன்னு உங்ககிட்ட யார் சொன்னா அப்படின்னு கேக்குறான். டாக்டர் உடனே ஒளிஞ்சிருந்த சாரதாவை காட்டுறாரு. அங்க கிட்ட போய் ஆகாஷ் சொல்றான் சொடக்கு போட்டு, ஓ இதான் உங்க பிளானா, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நான் கஹான் இல்ல ஆகாஷ் அப்படின்னு எத்தனை தடவை சொல்றது அப்படின்னு கத்துறான் சாரதா கிட்ட போய். இதெல்லாம் கேட்டு அதிர்ச்சியான பூமி உடனே ஸ்ட்ரெச்சரை விட்டு எழுந்து ஆகாஷ கூப்பிடுறா மாமான்னு. அவளையும் பார்த்து ஆகாஷ் சொல்றான் நீயும் இந்த பிளான்ல இருக்கியா, காசுக்காக தானே இதெல்லாம் பண்றீங்க, இந்தாங்க காசு, நாளைக்கு எனக்கு ஒரு டான்ஸ் ஷோ இருக்கு, என் பார்ட்னர் என்னை விட்டுட்டு போயிட்டா, நான் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சாரதா மூஞ்சில காசை விசிறிட்டு இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு வார்னிங் கொடுத்துட்டு போயிடுறான். இதனால பூமியும் சாரதாவும் ரொம்ப கவலையா இருக்காங்க. அடுத்தது சரச்சந்திரா வீட்டுல அபூர்வா வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ மீரா ராணி மாதிரி இருந்தீங்க அண்ணி, இப்போ இப்படி வேலைக்காரியா ஆயிட்டீங்களேன்னு ஃபீல் பண்ணி பேசுறா. அதுக்கு அபூர்வா ஏன் என் கஷ்டத்தை ஞாபகப்படுத்துற, வாயை முடிந்து திட்டுறா. அப்புறம் உன் அண்ணன் சரச்சந்திரா வராரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் சொன்ன மாதிரி நடின்னு சொல்றா மீராவ. சரச்சந்திரா வந்த உடனே அபூர்வா தான் கன்னத்துல அடிக்க சொல்றா மீராவ. மீராவும் பலாருன்னு கன்னத்துல அடிக்கிறா சரச்சந்திரா முன்னாடி. சரச்சந்திரா கோவப்பட்டு என்ன அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அபூர்வா நைஸா பேச்ச மாத்தி பூமிக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்றா. அதுக்கு சரச்சந்திரா சொல்றாரு என் பொண்ணுக்கு எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அபூர்வா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா அவளுக்கு அதான் வேணும். அதனால அவ சந்தோஷமாகறா. மீரா மாப்பிள்ளை யாருன்னு கேட்கிறா. அதுக்கு அபூர்வா வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறா. பூமி பேக் எடுத்துட்டு வரதை பார்த்துட்டு சாரதா அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தும் பூமி அத்தை ஏன் அழுகுறீங்கன்னு கேக்குறா. அதுக்கு சாரதா சொல்றாங்க நம்ம பூமி ஏமா இப்படி மாறிட்டான், நம்ம காசுக்காக தான் இங்க வந்தோன்னு சொல்றான், மத்த பொண்ணுங்க மேலாம் கை வச்சு மோசமா பேசுறான், நம்ம ககன் எப்பவுமே இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு சாரதா அழுதுகிட்டே சொல்றாங்க.
பூமியில சொல்றாங்க சாரதா, "அவனோட அம்மா நான். என்னையே அவன் கண்டுக்க மாட்றான். நம்ம 2 பேரோட அன்பும் ஒண்ணுதான். நீ அவனோட மனைவி, நான் அவனோட அம்மா" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. ஆனா பூமி சொல்றா, "இங்க இருக்கிறது நம்ம ககன் மாமா இல்ல அத்த. ஏன்னா ககன் மாமாவுக்கு அவரோட மனைவி, அதாவது என் மேல எப்பவுமே கோவம் இருந்தாலும் உங்க மேல அம்மாவா பாசம் இருக்கும். அவருக்கு ரொம்ப நீங்கன்னா உயிரு" அப்படின்னு பூமி சொல்றா. அது மட்டும் இல்லாம இவ்வளவு கொஞ்ச நாள்ல ககன் மாமாவுக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஸ்டார் பிரபலம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றா. அதனால இங்க இருக்கிறது ஆகாஷ் தான், ககன் மாமா இல்லைன்னு பூமி அழுதுகிட்டே சொல்றா. ககன் பாபா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லவும் சாரதாவுக்கு மயக்கம் வந்துருது. அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே பூமி பதறி போய் சாரதாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் அவங்கள செக் பண்ணிட்டு, இந்த அம்மா பிழைக்கணும்னா அவங்க கஹன்னு நினைக்கிற அந்த ஆகாஷ் இங்க வந்துதான் ஆகணும். அவங்க கிட்ட நடிச்சே தீரணும். இல்ல வேற வழியே இல்ல அப்படின்னு கண்டிப்பா சொல்லிடுறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காட்டுறாங்கன்னா, நேத்து காமிச்சது தான் இன்னைக்கும் காமிச்சாங்க. ஆகாஷ் ரிஹான் மாதிரி நடிக்க ஒத்துக்கிட்டதுனால ஆகாஷும் பூமியும் ஹாஸ்பிட்டல் வராங்க. பூமி ரொம்ப பதட்டமா இருக்கா. ரூம்குள்ள போய் அத்தை அத்தைன்னு தேடுறா. ஆனா அங்க சாரதா இல்ல. ஆகாஷ் இதெல்லாம் பெட்ல படுத்துக்கிட்டு சும்மா பாத்துட்டு இருக்கான். பூமி உடனே ரிசப்ஷன்ல போய் கேட்கும்போது நர்ஸ் அவங்க கிட்ட சாரதா எழுதி வச்ச ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க. பூமி கஹன் திரும்பி வந்துட்டான்னு நான் முதல்ல சந்தோஷப்பட்டேன். ஆனா இங்க இருக்கிறது நம்ம கஹன் இல்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு. என் மகன் இல்லாத இந்த வாழ்க்கையை என்னால வாழ முடியாது. அதனால நான் சாக போறேன். என்னை யாரும் தேடாதீங்கன்னு அதுல எழுதி வச்சுக்கிட்டு அத பூமி கதறி படிச்சுக்கிட்டு அழுகுறா. சாரதா ஒரு மலை உச்சியில நின்னுகிட்டு குதிக்க போறாங்க. பூமி ஆகாஷும் அங்க ஓடி வராங்க. பூமி எவ்வளவு கத்தியும் சாரதா கேட்கல. கடைசி நிமிஷத்துல ஆகாஷ் சத்தமா அம்மான்னு ககன் குரல்ல கூப்பிடுறான். அதை கேட்டு நிஜமா தான் மகன் தான் ககன்னு நினைச்சுக்கிட்டு சாரதா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி வந்து ஆகாஷை கட்டி பிடிச்சு அழுறாங்க. ஆகாஷும்